பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கல்லூரி அதிபர் விஎஸ்பி துஷிதரன், உப அதிபர் ஞானராஜன், கல்லூரி முகாமையாளர் வணக்கத்துக்குரிய சாம் பொன்னையா ஆண்டகை, இன்று ஆசீர்வாதங்களை வழங்கிய எங்கள் பரியுவான் குடும்பத்தின் வணக்கத்துக்குரிய ஆண்டகைகள், கல்லூரி அத்திவாரத்தில் எப்போதும் கற்களாயிருக்கின்ற பழைய மாணவ நண்பர்கள், அண்ணாக்கள், தம்பிகள், கல்லூரி ஆசிரியர்கள், அன்புக்குரிய மாணவ பிள்ளைகள் எல்லோருக்கும் எனது இனிய காலை வணக்கம். மெல்லிய குளிரும் இளவெயிலின் சூடும் இணைகின்ற, மனதுக்கு புத்துணர்ச்சி தருகின்ற ஒரு அழகிய காலை பொழுது இது. முன்னே உயிர் தொடும் ஓவியமாய் வில்லியம் மண்டபம், பின்னே பீட்டோ ஞாபகார்த்த மண்டபம். சற்று இடப்புறமாக திரும்புகின்ற போது முன்னே தெரிகிறது பச்சை புல் நிறைந்த எங்கள் மைதானம். பல்வேறு ஞாபகங்களை, பல்வேறு காலங்களை எங்கள் கண்முன்னே நிறுத்துகிறது. 1823 என்ற இலக்கம் பரியுவானர்கள் எல்லோருக்கும், பரியுவான் கல்லூரியோடு தொடர்புபட்ட எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு இலக்கம். இது இலக்கம் என்பதை விட இயக்கம் என்று சொல்லலாம். தொடர்ச்சியான ஒரு இயக்கத்தோடு இருக்கின்ற ஒரு இலக்கம். 1823 இன்னும் 2 வருடங்களில் 2023 அடைந்து தொடர்ந்து செல்லவிருக்கிறது. எத்தகைய ஒரு விருட்சம் இது! 200 வருடங்கள் எங்கள் கல்லூரி ஆரம்பித்து, எத்தகைய ஒரு முதிசம் இது! இந்த நிலத்திற்கு, இந்த பிரதேசத்திற்கு, இந்த நாட்டிற்கு, ஏன் இந்த உலகிற்கே இது ஒரு அற்புதமான, ஆச்சரியமான விருட்சம், ஒரு முதிசம். இந்த பிரம்மாண்டத்தை உலகெங்கும் வாழுகிற பரியோவானர்களோடு இணைந்து உள்வாங்கிக் கொண்டு வலப்புறம் திரும்புகிறேன். வாசல் நோக்கி செல்லுகிற பாதையில் சிவப்பும் கருப்பும் வர்ணம் மயப்படுத்தப்பட்டு செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் என்ற பெயர் பொறிக்கப்பட்டு கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது ஒரு ஊர்தி. SJC 87 எண்ணக்கருவின் முழு வடிவமாய் இந்த முற்றத்தில் வந்து நிற்கிறது. 2018 ஆண்டு எங்கள் SJC 87 மாணவர்கள் தங்கள் 50வது பிறந்த நாளை இந்த பரியுவான் அம்மாவின் மடியில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக உலகெங்கும் இருந்து வருகை தந்திருந்தார்கள். அப்போது உங்கள் எல்லோருக்கும் பிடித்த, எங்கள் எல்லோருக்கும் பிடித்த நண்பன் GS நேசகுமாரின் மனதில் உதித்த எண்ணம்தான் கல்லூரிக்கான இந்த பஸ் வண்டி. முதற்கை நண்பர் சிவகுமாரனுடையது. தாராளமாக விதிய வழமை போலவே SJC 87 நெறிப்படுத்தும் நண்பர் மிதிலன் தவராஜலிங்கம் வழிப்படுத்தி, வட அமெரிக்க நாடுகளுக்கான தொடர்பை நண்பர் குமரேசோடு சேர்ந்து செய்ய, ஐரோப்பிய நாடுகளுக்கான தொடர்பை நண்பர் சுதர்சனும் தேவபாலனும் வழிப்படுத்த, ஆஸ்திரேலிய நாடுகளுக்கான இணைப்பை நண்பன் வரதனும் நண்பன் பவனுமாக செய்து முடிக்க மேலும் மேலும் கைகள் இணையத் தொடங்கின. இந்த SJC 87 முன்னெடுப்பை எல்லா அண்ணாக்களும் தம்பிகளும் மனமாற ஏற்று கிரிக்கெட் வாட்ஸ்அப் குரூப், ஃபுட்பால் வாட்ஸ்அப் குரூப் என ஸ்போர்ட்ஸ் குரூப்கள் ஊடாக இந்த பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்கிறார்கள். களத்தில் நின்று நண்பர் வாகீசனும் நேசகுமாரும் EM தேவாவும் இறுதி பணிகளை முன்னெடுக்க, வாகன தரிப்பிடத்துக்கு அடிக்கடி சென்று முழுமை நிலைக்கு கொண்டு வந்து இன்று பொறுப்படுத்துள்ளார் கல்லூரி அதிபர் துஷிதரன் அவர்கள். நோய் தொற்று
நாடடக்கம் எல்லாவற்றையும் தாண்டி எண்ணம் கருவாகி இறுதிப் பொருளாகி முடிவாகி 2.5 வருடங்களில் எங்கள் முன்னே இந்த பரிவான் முற்றத்தில் நிற்கிறதென்றால் எத்தகைய உழைப்பு இதற்கு வேண்டும். அந்த உழைப்பை செலுத்திய எல்லா உறவுகளுக்கும் எங்கள் அன்பும் வாழ்த்தும். SJC 87க்கு அப்பால் நின்று பங்களிப்பு செய்தோர் ஒரு விடயத்தை எல்லோருக்கும் ஞாபகப்படுத்துகிறார்கள். ஒரு நல்ல எண்ணத்தை, சிந்தனையை பேருக்காயில்லாமல் நேர்மையாய் செயல்படுத்தினால் தோள் கொடுத்து கை கொடுத்து நிறைவேற்றி கொடுக்க ஏராளமான மனிதர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற அந்த நல்ல செய்தி, அது இந்த நாட்டிற்கும் மிக தேவையானது. இன்று பெற்ற அம்மாக்களையே வயோதிப இல்லங்களில் சேர்த்து விடுகின்ற நிலையில் எங்கள் வளர்த்த அம்மா பரியோவான் அம்மாவை பார்த்து கொள்வதற்கு எல்லா பிள்ளைகளும் வருடங்கள் தாண்டி எல்லைகள் தாண்டி போட்டி போட்டுக்கொண்டு இணைகிறார்கள் என்றால் அது இந்த பரியோவான் அம்மாவின் வளர்ப்பு. அப்படித்தான் இந்த அம்மா தன் குழந்தைகளை வளர்க்கின்ற போது தனக்காக மட்டும் தன் குழந்தைகளை வளர்க்கவில்லை. இந்த கல்லூரி என்ற எல்லையை தாண்டி இந்த பிரதேசத்திற்காகவும் இந்த நாட்டிற்காகவும், ஏன் இந்த உலகிற்காகவும் தான் தன் பிள்ளைகளை வளர்த்தார். அதனால் தான் SJC 87 கல்லூரியை தாண்டி தமது அயலிலும் அயல் மாவட்டங்களிலும் நாட்டிலும் ஏன் சர்வதேசத்திலும் வியாபித்து விரிவடைந்து செல்கிறார்கள். மானிட விருத்தி என்ற எங்கள் பரியோவான் அம்மாவின் இலக்கை அடைவதற்காக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். SJC 87 என்பது ஒரு ட்ரேட் நேம் அல்ல, இது செயலுக்கான அடையாளம். எங்கு ஒரு எண்ணத்தை செயற்படுத்தும் போதும் தங்கள் தாயின் சாயலோடு அடையாளத்தோடு செல்கிறார்கள், அதுதான் SJC 87. அன்புக்குரிய தனபாலன் மாஸ்டர் பிரின்சிபலாக இருந்த காலத்தில் 2 வகுப்பறைகளை அமைத்து கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த மகிழ்ச்சி இப்போது இரட்டிப்பாக இருக்கிறது. ஏனெனில் அந்த வகுப்பறைகள் இப்போது லேடி ஸ்டாஃப் ரூம் என்பதால். டெக்னாலஜி பில்டிங் அமைக்கும் போதும் உதவி இருக்கிறார்கள். மைதான புல்லுக்கு நீர் பாய்ச்சும் பணிக்கு ஒரு சிறு அணிலை போலத்தானும் உதவி செய்திருக்கிறார்கள். இப்போது இந்த கல்லூரிக்கான பஸ் என்ற திட்டத்தோடு SJC 87 வந்திருக்கிறார்கள். முன்னே நிற்பது இரும்பும் தகரமும் ரப்பரும் பிளாஸ்டிக்கும் வர்ணங்களும் மூடிய வெறும் இயந்திர சட்டம். இந்த இயந்திர சட்டத்தை பஸ் வண்டியாக்குவது உங்களுடைய பொறுப்பு. உற்று பாருங்கள், 3வது சீற்றிலிருந்து ஒரு வலது கை துடுப்பாட்ட வீரன் தான் அடிக்கப் போகின்ற ஓட்டங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறான். 7வது சீட்டில் ஒரு இடது கை சுழல் பந்து வீச்சாளன் எடுக்கப் போகின்ற விக்கெட்டுகளுக்கான வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறான். 2 சீட் பின்னால் பாருங்கள், ஒருவர் தனது வலது காலை உயர்த்தி வலப்புறமும் இடப்புறமுமாக அசைத்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு சென்டர் ஃபார்வர்ட் பிளேயராக இருக்கக்கூடும். கடைசி சீட்டில் பாருங்கள், ஒருவர் தனது கைவிரல்களை மடக்கி மறுகையின் உள்ளங்கையில் குத்தி பார்க்கிறார். இவர் நிச்சயமாக ஒரு கோல் கீப்பராக அல்லது விக்கெட் காப்பாளராக இருப்பார். முன்னுக்கு இருக்கிற சீட்டில் ஒருவர் தடித்த மீசையோடு முறைத்து கொண்டிருக்கிறார். அவர் கோச்சாக இருப்பாரோ? இப்போது இரும்பு சட்ட இயந்திரம் மெல்ல மெல்ல பஸ் வண்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எவ்வாறு ஒரு கட்டிடம் மாணவர்களாலும் ஆசிரியர்களாலும் பாடசாலையாக மாற்றம் பெறுகிறதோ, எவ்வாறு ஒரு கட்டிடம் குடும்பத்தவர்களால் வீடாக மாற்றம் பெறுகிறதோ, அதுபோல இந்த இரும்பு சட்டத்தை, இந்த இரும்பு இயந்திரத்தை பஸ் வண்டியாக மாற்றுகின்ற பொறுப்பு உங்களுடையது. இந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். இங்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்களை கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியும் பாக்கியவான் தான். நாம் எல்லாவற்றையும் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து தான் எடுத்தோம். ஏனைய கல்லூரிகள் எல்லாம் எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை என்ஜினியர்ஸ், எத்தனை அக்கவுண்டன்ஸ் என்று எண்ணி எண்ணி பெருமை பேசுகின்ற போது, இவற்றிற்கு மேலாக நல்ல மனிதர்களை உருவாக்கினேன் என்று எங்கள் பரியுவான் கல்லூரி தாய் மட்டும் பெருமை கொள்கிறார். இந்த வானம், இந்த பூமி, மரங்கள், புட்கள், பூச்சிகள், பறவைகள், மனிதர்கள் எல்லாம் இந்த வளவின் இயங்கியல். இங்கேதான் நாம் எல்லாவற்றையும் பெற்றோம். இங்குதான் எல்லாவற்றையும் தேடி கண்டடைந்தோம். எல்லாவற்றையும் தட்டி திறந்தோம். இந்த பள்ளிக்கூடம் ஒரு அற்புதம். சரியாக விளங்கி
சரியாக பயன்படுத்தி இங்கிருந்து போன யாரும் மானிட பண்புகளை இழந்ததாக வரலாறு இல்லை. அதனால்தான் SJC-87 தேவையுள்ள அயல் மாவட்டங்களில் இன்றைக்கும் கல்விக்கான கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பரியோவன் அம்மா தன் பிள்ளைகளை உலக மானிட நேயத்திற்காகவே உருவாக்கினார். இந்த பயணம் தொடரும். பரியோவானர்களின் முள்ளந்தண்டுகள் எப்போதும் நிமிர்ந்தே நிற்கும் தங்கள் சொந்த கால்களில். நன்றி.